ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். இது ஒரு ஸ்பைசி ஸ்நாக். இதுக்கு வந்து நான் மக்கானா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் இல்லாட்டி கீ ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பீனட்ஸை வந்து நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கலாம். மக்கானாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து இது ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் கூட. இப்போ நம்மளுக்கு மித்த ஜங்க் வெரைட்டியை விட இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ நம்ம வந்து ஸ்பைஸியாக இதில் சேர்க்க போகிறோம். எப்படி நம்ம பேல்பூரி இதெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி மக்கானாவையும் ஃப்ரை பண்ணிவிட்டு சால்ட்டு அண்ட் சில்லி பவுடர்லாம் போட்டு ஸ்பைஸியாக சர்வ் பண்ணலாம். இது ஸ்வீட் வெர்ஷன் கூட இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ மக்கானாவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெறும் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து எனர்ஜி, ப்ரோட்டீன் எல்லாமே ஹையர் லெவலில் இருக்கும். அட் த சேம் டைம் இதில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட், அதாவது ட்ரான்ஸ் ஃபேட், நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதில்லாத அந்த கொலஸ்ட்ரால் வந்து சுத்தமாக கிடையாது. விட்டமின் டி இதில் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயர்ன் இருக்குது, பொட்டாசியம் அண்ட் சோடியம் கண்டென்ட் கூட இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கானா வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்தி ஆப்ஷனாக நம்ம வந்து கன்சியூம் பண்ணலாம். இப்போ நிறைய நெய் இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ, பீனட் ஃப்ரை பண்ணுறப்போ. ஆனால் மக்கானா போட்டு கொஞ்ச நேரத்துலேயே மக்கானா வந்து அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம எவ்வளோ நெய்யோ எவ்வளோ கீ எது போட்டாலும் டக்குன்னு அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதனால் ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ண வேணாம். கரெக்டாக தேவையான அளவு மட்டும் நெய் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ணால் அப்புறம் தகட்டும் இல்லையா. ஒன்ஸ் இது நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை எடுக்கிறப்போ அது அந்தளவு கிறிஸ்பியாக இருக்காது, ஒரு சவக்குன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ண தான் அது நல்லா கிறிஸ்பி ஆகும். இப்போ இது வந்து மிளகா பொடியும் உப்பும் போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் டேங்கியாக வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பச்சை மிளகா, தக்காளிலாம் போட்டு வதக்கி கூட இதை சேர்த்து இது பண்ணலாம், பேல்பூரி மாதிரி. இது வந்து பாப்கார்ன் மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட், அதே சிமிலராக தான் இருக்கும். ஆனால் அதை விட நியூட்ரிஷியஸாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்தி ஆப்ஷன் கூட.